ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2025 தமிழில் வெளியாயிருக்க சுழல் 2 வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அமேசான் பிரைம் ஓடிடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 8 எபிசோடு இருக்க போது ஒவ்வொரு எபிசோடுமே 40 டு 45 நிமிஷம் டியூரேஷன். மொத்தமாக ஒரு 4 ஹவர்ஸுக்குள்ளே ஒரு சிங்கிள் சிட்டிங்கில் இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இப்போது இந்த வெப் சீரிஸோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம ஐஸ்வர் ராஜேஷ் இருக்காங்க பாருங்க, அவங்கள ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி காமிப்பாங்க. காரணம் என்னென்னா, சீசன் 1ல் அவங்க பார்த்தா ஃபைனலாக ஒரு நபரை சுட்டுட்டு அதுக்காக ஜெயிலுக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம ஐஸ்வர் ராஜேஷை காப்பாற்றுறதுக்காக ஒரு லாயர் பார்த்தா செல்லப்பா அப்படின்ற ஒரு லாயர் போராடுவார். ஸோ அது பார்த்தா ஆல்மோஸ்ட் காப்பாற்றுற மாரி தான் போகும். பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் செல்லப்பா அவர் அந்த வக்கீலை பார்த்தா மர்மமான முறையில் அவர் வீட்டில் ஒரு காட்டேஜில் பார்த்தா இறந்து போகிறாரு. இந்த செல்லப்பா அவங்க ஊர் பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுறவர், எல்லாரும் மனசில் இடம் பிடிச்சிருப்பார். அவர் மர்மமான முறையில் இறந்து போவார். அதை ஹீரோவை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பார். அந்த கட்டத்தில் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெண்மணி பார்த்தா துப்பாக்கியோட அந்த ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்தா போயிட்டு விசாரிக்கிறாங்க. எதுவுமே வாயை திறக்க மாட்டுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு 7 பெண்கள் வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் தான் இந்த செல்லப்பாவை கொன்னேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எதுக்காக கொன்னாங்க, இவங்க தான் கொன்னாங்களா, எந்த காரணத்துக்காக கொன்னாங்க, ஸோ ஃபைனலாக எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுதாங்க ஒரு மொத்த வெப்சீரிஸாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா 1 hour 2 கொஞ்சம் பெட்டராகவே எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா 1ல் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கதைக்காலம் போயிட்டு வந்துட்டு இருக்கும். பட் இது அப்படி இல்லைங்க, நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5-6 எபிசோட் பக்காவாக ஒரு த்ரில்லிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. எடுத்த விதம் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஸ்லோவாலாம் போகலைங்க, நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த 6-7 எபிசோடில் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கான ஃப்ளாஷ்பேக் போகும். அதுவும் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. பட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க, போர் கூட சொல்ல முடியாது, நல்லா தான் போகும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போர் அடிக்கிற மாதிரி போச்சு, மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதாவது ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, எதுக்காக அந்த பொண்ணுங்களாம் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக எதுக்காக இந்த ஸ்டார்ட் ஆச்சு, எதுக்காக அவரை கொன்னாங்க, அது எல்லாமே ஃபைனலாக முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ போலீஸ் பார்த்தா கண்டுபிடிக்கிற விதம் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. சுழல் 1ல் அவருக்கு என்னமான கொடுத்துருந்தாங்களோ ஸ்கோப், அதேமாதிரி தான் சுழல் 2லையும் கண்டுபிடிக்கிறாரு. அதான் ஒரு வேலையாக வச்சுருக்காரு. அதேமாரி ஐஸ்வர் ராஜேஷ் அவங்களும் பார்த்தா ஜெயிலுக்குள்ளே இருந்தே நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கதைக்களம் நிறைய இடத்துக்கு போய் உங்களுக்கு யார் பண்ணாங்க அப்படின்றத ரிவீல் கடைசியாக தான் தெரிய வரும். ஆல்மோஸ்ட் பார்த்தா உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. போக போக ஒரு கட்டத்தில் 7வது எபிசோடில் நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். பட் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக முடிச்சிருக்கலாம்னு தான் தோணுது. ஏன்னா ஸோ கிளைமேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சொதப்பிட்டாங்க. டீசெண்டாக தான் இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல வெப் சீரிஸ் தமிழில் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. சுழல் 1ஓட சுழல் 2 கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். எல்லாருமே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அந்தளவுக்கு அடல் சீனும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஒரு சில சீனில் மட்டும்தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படிலாம் பண்ணுறாங்க, அதாவது பெண்களுக்கான போலீஸ் ஸ்டேஷனில் எந்த மாதிரி இருக்கும், அது எல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது முழுக்க அந்த கதையும் நல்லா காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த காளிப்பட்டினத்துக்கான கோவில் இருக்குது பாருங்கள், அந்த ஃபெஸ்டிவல், அஷ்டகாளிக்கான ஃபெஸ்டிவல், அதெல்லாம் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த கோயிலில் போயிட்டு பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே வருது. சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சஸ்பென்ஸ் ட்ராமா படம் தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹோல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த திரை விமர்சனம். இந்த மாதிரியான மூவி அப்டேட் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.